மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய காலகட்டத்திலே நமக்கெல்லாம் திருவாசகம் தெரிந்தால் வாழ்வு இனிமை. இன்று இதை பற்றி நமக்கெல்லாம் தெளிவாக தெரியும் வண்ணம் சொல்வதற்காக நம்முடைய பேராசிரியர், முதல்வர், மேனாள் முதல்வர், செந்தமிழ் கல்லூரியிலே பல ஆண்டுகள் பணியாற்றியவர், நமது பெருமைக்குரிய அன்பு ஐயா டாக்டர் திரு க. சின்னப்பா அவர்கள் வர இருந்திருக்கிறார். வாழிய செந்தமிழ். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த நல்ல நாளில் என்னுடைய எழுதகைய நண்பர், என்னுடைய மாணவர், நான் பெறாமல் பெற்ற பிள்ளை என்று சொல்லக்கூடிய நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் ஒரு நல்ல நிகழ்விலே நம்மை எல்லாம் சந்திக்க வைத்திருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே ஒரு நல்ல வினாவை தொடுத்து வைத்திருக்கிறார். சமயக்குறவர்கள் 4, சந்தானக்குறவர்களும் 4. சமயக்குறவர் 4 என்று சொன்னால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், இந்த 4வரையும் சமயக்குறவர்கள் என்கிறோம். இவர்கள் முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க, மாணிக்க வாசகர் மட்டும் திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் ஞானத்தாழிசையையும் பாடினார். இந்த வரிசையிலே சந்தானக்குறவர்களும் 4. அவர்களிலே மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார், இவர்களை சந்தானக்குறவர்கள் என்று சொல்லுவோம். இவர்கள் சைவ சமய இலக்கணங்களை சொல்ல சமயக்குறவர்கள் 4வரும் தேவாரவத்தையும் திருவாசகத்தையும் உணர்ந்து ஓதியிருக்கிறார்கள். இந்த 4வரிலே திருஞான சம்பந்தரையும் இறைவன் ஆட்கொண்டார். அது மாதிரி திருநாவுக்கரசரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் மாணிக்க வாசகரையும் இறைவன் ஆட்கொண்டார். அதில் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசருக்கு சூளை என்ற நோயை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருக்கு மட்டும் காலை கொடுத்து ஆட்கொண்டார். திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்ட காரணத்தினால் திருஞான சம்பந்தர் எடுத்த எடுப்பிலேயே 3 வயதிலேயே பாடத் தொடங்கினார். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த ஈடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் நன்றே என்று இறைவனை சுட்டி காட்டி பாடிய பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். உமையம்மனுடைய பாலை கொடுத்து எம்பெருமான் ஆட்கொண்ட காரணத்தினால் ஞானசம்பந்தர் 3 வயதிலேயே திருப்பாடல்களை பாடத் தொடங்கினார். திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது. ஏறத்தாழ இளமையிலேயே அவர் சமண மதத்தை சென்று சமண மதத்தை மேற்கொண்டு ஏறத்தாழ தன் வாழ்நாட்களிலே பெரும்பகுதியை சமண மதத்திலே கழித்த காரணத்தினால் நாவுக்கரசுடைய தமக்கையார் திலகவதியார் இறைவனிடம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இறைவன் நாவுக்கரசருக்கு சூளை நோயை கொடுத்து நாவுக்கரசரை ஆட்கொண்டார்.
அந்த சூளை நோய் வந்ததை நாவுக்கரசர் இறைவன் தன்னை எப்படி ஆட்கொண்டான் என்பதை நாவுக்கரசர் அந்த சூளை நோயினுடைய தொல்லையை நினைத்து அந்த தொல்லையிலே அழுந்தி நாவுக்கரசர் பாடுகிறார். குற்றாயினவாறு பிளக்ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். குற்றாயினவாறு பிளக்ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே அதியை கெடில வீரட்டானத்து ஊரை அம்மானே நெஞ்சம். இப்படி பதிகம் அவர் அந்த சூளை நோயோடு தான் தொல்லைப்பட்டதை அவர் உணர்ந்து அவர் பாடிய காரணத்தினால் அவரை சூளை நோய் கொடுத்து எம்பெருமான் ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். அந்த ஓலையை கொடுத்து நீ என்ன பித்தனா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்ட காரணத்தினால் ஒரு நேரம் வரும்போது என்னை பாட வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா, பித்தன் என்றே என்னை பாடு என்று சொன்ன காரணத்தினால் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காலாயினே நினி அல்லேன் எனலாமோ. அப்படி அந்த மூவரையும் ஆட்கொண்ட மாதிரி மாணிக்கவாசகரை ஆட்கொள்ளும் போது மாணிக்கவாசகர் குதிரை வாங்குவதற்காகத்தான் அவரது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்திலே ஓம் என்ற ஓங்கார ஒளி மட்டும் திருப்பெருந்துறை இடத்திலே கேட்கிறது. அங்கே சென்ற மாணிக்கவாசகர், அப்பொழுது அவருக்கு மாணிக்கவாசகர் என்று பெயர் கிடையாது. புலவரையா சொன்னது மாதிரி அவருக்கு வாத ஊரார் என்று தான் பெயர் உண்டு. அந்த வாத ஊரார் அங்கே சென்று இறைவனை பார்த்த மாத்திரத்திலே வாத ஊராரை காலை கொடுத்து ஆட்கொண்டார். தன்னுடைய திருவடியை காட்டி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இந்நமுதமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் குளம்புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தென்றே வெறுத்திடவே என்று நான் எந்த தவமும் செய்யாமல் இருக்கும்போது எம்பெருமான் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டான் என்று மாணிக்கவாசகர் இந்த இடத்திலே பதிவு செய்வதை நாம் இந்த நேரத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் அவர்கள் அருளியது அந்த மூவர் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அருளியது தேவாரம். ஆனால் மாணிக்கவாசகர் அருளியது திருவாசகம். அந்த 3 திருமறைகளும் தேவாரம் முழுக்க 7 திருமுறைகளிலே வந்து அடங்கிவிடும். மாணிக்கவாசகர் பாடியது 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவாசகம். மாணிக்கவாசகர் தான் 8ஆம் திருமுறையை பாடுகிறார். முழுக்க இந்த திருவாசகத்திற்கு 8ஆம் திருமுறை என்றே பெயர். மாணிக்கவாசகர் அருளிய பாடல் 658. ஆமாம், அது எத்தனை பதியம்? மொத்தம் 51 பதியம். அச்சோ பதியத்தில் தொடங்கி இதில் முடிக்கிறாரு. அதாவது மாணிக்கவாசகர் மொத்தம் பாடியது 658 பாடல்கள் என்பதற்கு குறிப்பிருக்கிறது. அவர் 51 தலைப்புகளிலே இந்த 658 பாடல்களையும் பாடுகிறார். சிவபுராணத்திலே தொடங்குகிறார். தொடக்கமே சிவபுராணத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகையா, இந்த சிவபுராணத்தை எல்லோரும் நீத்தார் என்றால் அங்கே பாடுறாங்களே, அது என்ன காரணம்? சிவபுராணம் நீத்தார் பெருமையாக மறைந்தவர்களுடைய இல்லத்தில் பாடுறாங்க. அது ஒரு மங்களமான பாடல். மங்களமான பாடல். அந்த காலப்போக்கிலே அது
நீத்தார்களுக்காக பாடக்கூடிய பாடலாக அது வந்துவிட்டது. ஒன்றுமில்லை, சிவபுராணத்தை கேட்டால், சிவபுராணத்தை படித்தால், சிவபுராணத்தை நினைத்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது. இறைப்பதம் அடையக்கூடிய, சிவபதம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் இருக்கிறது என்ற காரணம் அதற்காகத்தான். அந்த புலவரையா சொன்னது மாதிரி பெரும்பாலான இடங்களிலே இப்பொழுது சிவபுராணத்தை கேட்டுவிட்டு இறப்பது என்பது மாதிரியான ஒரு பழக்கத்தை வந்திருக்கிறது. திருவாசகத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. இந்த திருவாசகத்தினுடைய சிறப்பை சொல்லும்போது புலவரையா சொன்ன ஒரு பாடல் எனக்கு நினைவு பெறுகிறது. அதாவது இந்த திருவாசகத்தினுடைய சிறப்பை வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார், ராமலிங்க அடிகள் திருவாசகத்திலே கரைந்தவர், திருவாசகத்திலே மூழ்கியவர், திருவாசகத்திலே மூழ்கி முத்தெடுத்தவர். அதனாலதான் திருவருட்பா அப்படி எழுதினாரோ. திருவருட்பா அவருக்கு இவர்கள் எல்லாம் எங்கும் சென்று படித்தவர்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் எங்கும் வந்து, அதாவது யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அயர மெய் புலர்வி நாமே பெறுவீர் என்று பாடியவர் வந்துட்டு நம்ம திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர். அதாவது அவர் அருணகிரிநாதருடைய கருத்து என்னன்னா, இதை நான் எங்கேயும் போய் படிக்கல, யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது, அவர் கொடுத்தார். அதனாலதான் நீ பாடு என்று சொன்னார். முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண என்று எனக்கு பாட வந்தது என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி வடலூர் வள்ளலாரும் சொல்வார் எனக்கு இறைவனால் நான் வருவிக்க பெற்றேன் என்று சொல்வார். நான் வருவிக்க பெற்றேன். இந்த என்னுடைய நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று குறிப்பிடுவார். இறைவனுடைய வார்த்தையா? நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று சொல்வார். இவர் அதிகபட்சம் அண்ணன் இருக்கும்போது ஒரு 7 வயது வரைக்கும் தான் கல்விக்கூடத்துக்கே வடலூர் வள்ளலாரே போனார். அதுக்கு பிறகு போகல. அங்கே போய் ஆசிரியரை திருத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய அறிவு செழுமை அப்படி இருந்தது. அதனால சொன்னார் நீங்க சொன்னீங்களே அந்த மாணிக்க வாசகர்ல கலந்து காரணத்தினால் புலவரையா சொன்னது மாதிரி, அதாவது வான்கலந்த மாணிக்க வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்றார். அவர் கலந்து பாடுறார். சேர்ந்து பாடுவது வேறு, கலந்து பாடுவது வேறு. சேர்ந்து பாடினால் பிரித்து விடலாம், கலந்து பாடினால் பிரிக்க முடியாது. சேர்ந்ததெல்லாம் பிரிக்க முடியும், கலந்ததெல்லாம் பிரிக்க முடியாது. அதாவது சேர்வது என்பது ஒரு மிக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது ஒன்றா பருப்பு இருக்கும், பூரி இருக்கும், ஒன்னொன்னா இருக்கும், பிரிச்சு வச்சிடலாம். இப்ப குடிப்பதற்காக ஒரு தேநீரோ காப்பியோ கலந்தோம் என்று சொன்னால் அதை பிரிக்க முடியாது. பாலையும் டிக்காசனையும் பிரிக்க முடியாது, அதுல இருக்கக்கூடிய இனிப்பையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இவர் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், வான் கலந்த மாணிக்க வாசகா, நீ வாசகத்தை நீ வான் கலந்துட்ட, நான் கலந்து பாடுங்கள். மாணிக்க வாசகர் வாழ்ந்தது ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்றது யார் சொல்றா? திருவிக்கா அவருடைய கருத்துப்படி, தமிழ் தென்றலை சொல்றார். அவருடைய திருவிக்காவுடைய கருத்துப்படி, மறைமலை அடிகளுடைய கருத்துப்படி மாணிக்க வாசகர் வாழ்ந்தது 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் அதற்கு முதல்ல திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ வருவதற்கு முன்னமேயே முந்தியவர் மாணிக்க வாசகர். எல்லாருக்கும் முந்தியவர். நீங்க தேவாரத்துல கூட கணபதி வணக்கத்தை பார்க்க முடியும். திருவாசகத்துல கணபதி வணக்கத்தை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் கணபதி வணக்கம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், புலிகேசி மன்னன் வாதாபியை கொண்ட பிறகு, வாதாபியை ஆட்கொண்ட பிறகு, வாதாபி மூலமாகத்தான் கணபதி நமக்கு அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறார். அப்பதான் கிடைக்கிறார். அதுக்கு பிறகுதான் கணபதியை நம்ம பாடுறோம், கணபதியை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொண்டோம். அதற்கு முதல்ல நீங்க வாதவூராருடைய பாடல்கள்ல கணபதி வணக்கத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏற்கனவே வணக்கம் சொல்லிக்கூடிய வழி இல்லை அவர் காலத்துல. அந்த ஏதாவது விநாயகர் வணக்கம் வரல. அப்ப தொல்லை இரும்பிரவி சூழும் தனை நீக்கி அழல் அறுத்து ஆனந்தமயமாக்கியதே எல்லை மறுவா நெறியடைக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படி முடிச்சிடார். இங்க வந்துருவார் அவரு. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா,
திருவாசகத்துல மொத்தம் 658 பாட்டு திருக்கோவையார் நீங்களாக, ஆமா ஞானத்தாரிசை நீங்களாக 658 பாட்டுல எங்கேயுமே ஒரு எந்த இடத்துலயும் திருவாசகம் என்ற பெயரை என்ற சொல்லை பார்க்க முடியாது. அதுவும் இல்ல. திருவாசகம் என்ற பெயரை யார் கொடுக்கிறா? பின்னாடி வரும்போது பின்னாடி வந்தவர்கள், குறிப்பாக திருவாசகம் வாசகம் திருவாசகம் என்று முதலிலே சொன்னவர் வடலூர் வள்ளலார். வள்ளலார் தான் சொல்றாரா? அவர் தான் திருவாசகம் என்று சொல்லி அதிகமா பயன்படுத்துறார். அவர் தான் நீங்க சொன்ன வான்கலந்த மாணிக்க வாசகா நீ வாசகத்தை. அப்ப இந்த திருவாசகம் என்ற பேரே கொடுத்தவரே ஐயா வாசகத்தை, அந்த வாசகத்தை திருவாசகம் என்று ஏற்றுக்கிறோம். இது மட்டும் இல்லாம வடலூர் ராமலிங்க வள்ளலார் இவர் 51 தலைப்புக்கள்ல இவர் பாடினார் மாணிக்க வாசகர். வடலூர் வள்ளலார் 51 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஒவ்வொரு தலைப்புக்கு ஒரு ஆண்டு என்பது மாதிரி வடலூர் ராமலிங்க வள்ளலார் 51 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அப்ப அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்து உள்ள போறாரு. 1923 அவதரித்த வடலூரார் வள்ளலார் அவர் 51 ஆண்டுகள் வாழ்ந்தது மாதிரி 51 தலைப்புகளை திருவாசகத்திலே அற்புதமாக மணிவாசகர் தந்திருக்கிறார். அதனாலதான் வாட்டமிலா மாணிக்க வாசகா, மாணிக்க வாசகர் வாட்டமிலா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் நான் அடைதல் வியப்பன்றே என்று பாடுவார். நான் அறிதல் வியப்பன்றேன். எவ்வளவு பிரமாதமா! அதனாலதான் பின்னாடி வந்த சிறு தொண்டருடைய பாட்டும் இந்த பாட்டு ஒரே மாதிரி இருக்கும். சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப செங்கண்கோட குருவியற் புருவம் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு திறந்து வந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால்பரப்பிட்டு செவிகாட்டகில்லாவே. என்ன இன்பம்! இது மட்டும் இல்லாம மதுரையினுடைய வரலாறையும் மாணிக்கவாசகருடைய வரலாறையும் ராமலிங்க வள்ளலார் இன்னொரு பாட்டுல சிறப்பா சொல்லுவார். இது பூராமே திருவாசகத்திற்குரிய சிறப்பு. அவர் சொல்லுவாரு, வரலாற்றையே சொல்றாரு பாருங்க. பெண் சுமந்த பாக பெருமான் கடவுள் யாரு? இடப்பக்கத்துல பெண்ணை சுமந்து இருக்கக்கூடிய பாக பெருமான். பெண் சுமந்த பாக பெருமான் நீ ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும். ஒரு மானா குதிரையில சாதாரணமா குற்றேவல் செய்யக்கூடிய சேகவன் போல் மதுரைக்கு வந்தாய். ஒரு மாமேல் என் சுமந்த சேகவன் போல் எய்தியதும் மதுரையிலே மண் சுமந்து நின்றதும் பையனதில மதுரையில மண் சுமந்து நின்றதும் ஒரு மாறன் பாண்டிய மன்னனுக்கு மாறன் பேரு. ஒரு மாறன் அவனை திறம்படிப்பட்டதும் நின் பொருட்டன்றோ புண்ணியனே. யாரு? திரு மாணிக்க வாசகர் பொருட்டு இறைவன் இத்தனையும் தாங்கிக் கொண்டான் என்று அற்புதமாக ராமலிங்க வள்ளலார் குறிப்பிடுவார். இப்பொழுது புலவரையா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். மாணிக்க வாசகர் மொத்தம் பாடிய பாடல்கள் 658 பாடல்கள். 58 பாடல்களும் முறையா அப்படி இருக்காது. ஒண்ணுல 225 பாட்டு இருக்கும். கீர்த்தி திருவகவல் வந்துருச்சா? சிவபுராணத்துல 95 பாட்டு இருக்கும். கீர்த்தி திருவகவல் வரும், திருஅண்ட பகுதி வரும், போற்றி திருவகவல் வரும். இதுல எல்லாம் 200, 205, 90 என்று வரும். திருச்சதகத்துல 100 பாட்டு வரும். அப்ப ஒன்னொன்னுக்கு மாற்று. அப்ப 10 பாட்டு திருச்சி 100 பாட்டு வரும். அதன் பிறகு திருச்சதகத்துக்கு பிறகு அப்ப பின்னாடி வரக்கூடிய திருவெம்பாவை இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 பாட்டுகள் அப்படி வரும். பின்னாடி வரும்போது அதிகமா 10 பாட்டா வரும் வந்துட்டு குறைச்சிறாரு. ஏன் என்று சொன்னால், அதாவது இப்படித்தான் என்று திட்டமிட்டு பாடல. இறைவனை பார்த்த உடனே அவர் உணர்ச்சி பிளம்பா மாறுறார். யானையோ தவம் செய்தேன் என்று சொன்னது மாதிரி அவர் உணர்ச்சி பிளம்பா மாறும்போது அத்தனை பாட்டும் அழுகை பாட்டு. அதை ஜீவ் போப் சொல்லுவாரு போன் மெல்டிங் போயம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். போன் மெல்டிங் போயம்னு. ஏன்னா அத்தனை உணர்ச்சி வசப்பட்ட பாட்டு. உணர்ச்சி வசப்படும் போது திட்டமிட முடியாது. அதனால திட்டமிட முடியாது. அதனால ஒரு கூடல் வரும், குறையா வரும்.
பின்னாடி வந்துட்டு அது 658 பாடல்கள் என்று கணக்கு வருது. அந்த 658 பாடல் தான் என்பதை இவர் இறைவனுடைய பாடல்கள் என்ற காரணத்தினால சிவபுராணத்திலே அதுக்குரிய குறிப்பு வந்துடும். இப்போ தாளம்புள்ள எழுதுனதா சொல்றாங்களே, அது உண்மைதானங்க? அதாவது அந்த ஏட்டில் எழுத்தாணி கொண்டு எழுதணும். ஆமா, இவர் இதை பிடிச்சவர் எம்பெருமான் பிடிச்சி எழுதுறாரு, இறைவன் எழுதுறாரு. எம்பெருமான், அதாவது மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு சொல்லி கையொப்பமிட்டது. அப்ப இவருடைய எழுத்தாணி மென்மையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால அந்த எழுத்தாணி தாளம்பூவின் தன்மை பெற்றது என்பது உங்களுடைய கூற்று சரிதான். உண்மைதான். வந்துட்டு சந்தேகமாவே இருந்துச்சா, அதை தெளிவுபடுத்துன்றதுக்காகத்தான் கேட்டேன். ஏன்னா அவருக்கும் தாளம்பூக்கும் பிடிக்காதுன்னு ஒரு பெரிய ஒரு வினா இருந்துச்சு. ஆமா, அதாவது அயனும் மாலும் கண்டறியா திருவடிதானே. அயனுடையது ஒண்ணு, மாலுடையது ஒண்ணு. மால் வந்து பன்றியா வர்றான், அயனுக்கு வந்து தாமரைப்பு சொன்னது என்ற காரணத்தினால அயனுக்கு வந்துட்டு நான்முகனுக்கு வந்து கோவில்கள் இல்லை என்று மறுக்கப்பட்டது. மாணிக்கவாசகரை இறைவன் ஆட்கொண்டது 32வது வயதில். இதற்கெல்லாம் 32வது வயதுல மாணிக்கவாசகர் இறைவன் ஆட்கொண்டான். 32 வயசுல ஆட்கொண்டான். அது வரைக்கும் 32 வயதுல தான் இவர் வந்து குதிரை வாங்க போறாரு திருப்பெருந்துறைக்கு. அப்பதான் போறாரு. ஆமா, இவர் கிட்டத்தட்ட 20 வயதிலேயே இவர் அமைச்சர் ஆயிடுறார். அந்த காலத்துல அரிமர்த்தன பாண்டியன் மாதிரி பெரிய அரசர்கள் அறிவாளிகளை அமைச்சர்களாக வைத்துக் கொள்வது என்ற பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆமா, அதனால திருவாரூர்ல தானே பிறந்தாருன்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? அது உண்மைதான். அந்தனர் மரபுன்றதெல்லாம் அவர் அந்தனர். அங்கே திருவாரூர்ல பிறந்தார். எல்லாத்துக்கும் குறிப்பு இருக்கு. அங்க கோவில் இருக்கு. அங்க அற்புதமான கோவில் வந்து மிக சிறப்பா இருக்கு. வந்துட்டு அதை கூட வந்துட்டு உங்களுடைய நண்பர் கலெக்டர் வந்து எம்ஜி ராஜமாணிக்கனுடைய தந்தையார் குருசாமி அவர்கள் வந்துட்டு ஆமா அதை அங்கிருந்து அவர் போற்றியதாக வரலாறு நீங்களோ யாரோ சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான். அதாவது முதல்ல வந்து சிவபுராணத்துல 95 வரிகள் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அந்த 95 வரிகள்ல அந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம போராத்தி சொன்னோம்னா சரியாயிடும் சொல்லுவோம். வந்துட்டு சிவபுராணத்துல வந்துட்டு முதல் 95 வரிகள் முதல்ல தொடங்குவார். நமச்சிவாய வாழ்க. ஆமா, வாழ்கன்னு மட்டும் அது மட்டும் சொல்றாரு. வாழ்க, இந்த வாழ்க மட்டும் 6 இடத்துல வரும். நமச்சிவாய வாழ்க. சரி, அடுத்து நாதன் தாழ்வாழ்க. இப்ப நாதன் யாரு? நாதன் பேரு ஆத்மநாதன் என்று அவனுக்கு பேர். இப்பொழுதும் திருப்பெருந்துறையில ஆவுடையார் கோவில் எம்பெருமானுக்கு பேரு ஆத்மநாதன் தான் பேரு. ஆத்மநாதன் பேர். சரி, இப்ப அவருடைய பேரு ஆத்மநாதன் வந்துருச்சு. நமச்சிவாயம் என்பது என்ன? நமச்சிவாயம் என்பது நமச்சிவாய என்பது அல்லது சிவாய நமது என்பது முதல்ல வந்துட்டு பேர். இப்ப நானே என்னுடைய மாணவர்களை பார்த்து சில இடத்துல கேள்வி கேட்பேன். ஒரு மனிதருக்கு பேரு முக்கியமா ஆளு முக்கியமானு கேட்பேன். இப்போ உங்களே பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு பேரு முக்கியமா ஆளு முக்கியமா? இல்லையா, பேரு தானே முக்கியம் சொல்லுவீங்க. இல்லை, அதைத்தான் சொல்றேன். இப்ப ஒண்ணும் இல்லை, புலவர் என்று சொன்னால் அவர் சங்கரலிங்கம். அப்ப சங்கரலிங்கம் என்று சொன்னால் புலவர். முதல்ல பேர் வந்துருது. பேர் வந்ததுக்கு பிறகு அந்த பேரை வைத்துக் கொண்டு இவர் இன்னார் என்று உங்களுடைய உருவத்தை அடையாளம் காக்கும். அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய பேரை மாணிக்கவாசகர் முதல்ல குறிப்பிடுறார். அதனால நமச்சிவாயம் என்றால் மங்களம் அர்த்தம். நம என்பதற்கு ஒரு பொருள், சி என்பதற்கு ஒரு பொருள், வா என்பதற்கு ஒரு பொருள், யா என்பதற்கு ஒரு பொருள். பொருள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் பொருள் இல்லாம இல்ல. நமச்சிவாய என்று சொன்னாலும் ஒரு பொருள் இருக்கு, சிவாய நம என்று சொன்னாலும் ஒரு பொருள் மாறி வரும். அப்ப சிவன் சொன்னாலும் ஒரு பொருள் சிவ. இப்ப இதுல சிவபுராணம் என்று ஒரு முதல்ல சொல்றதுக்கு என்ன காரணம்? சிவபுராணத்தை அந்த திருவண்ணாமலையில பல்லாண்டுகள் வந்துட்டு ரமண மகரிஷியினுடைய அம்மா அவங்க கடைசி காலத்துல ரமண மகரிஷிட்ட வந்து சேர்றாங்க. ரமண மகரிஷிட்ட வந்து அவருடைய வாழ்றாங்க, இருக்கிறாங்க.
நீண்ட காலம் கழிச்சு போனதா கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அவர் வந்து அம்மா வந்து அங்க வர வேண்டான்ட்டாரு. அப்புறம் கடைசி நேரத்துல அம்மா வருவேன் என்று சொன்னது அம்மா அங்க வர்றாங்க. அம்மா வந்து இறக்குற அன்னைக்கு சரி ரமண மகரிஷி அம்மாவை மடியில போட்டுக்கிட்டு எல்லாரையும் சிவபுராணம் பாட சொல்றாரு. நீங்க தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்துட்டு எல்லாரும் வந்து சிவபுராணம் இறைவனுடைய திருவடி நீரில் அடையும் போது சிவபுராணம் பாட சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்வி வந்துட்டு இவரு சிவபுராணம் பாட சொல்றாங்க, முற்றோதல் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சிவபுராணம் சேர்ந்து எல்லோரும் பாடுறாங்க. காலையில தொடங்குனது, அம்மாவுக்கு முடியல, மாலையில மடியில கிடத்தி சிவபுராணம் பாடுறாங்க. கிட்டத்தட்ட இரவு 11 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து யாரும் சாப்பிடல. இப்போ எல்லாரும் சிவபுராணம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாடல் வந்து இன்னொன்று எம்பெருமானை பற்றி ஒரு பாடல் வருது வந்துட்டு, வாழ்கிலேன் கண்டா என்று முடியக்கூடியவர். பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பாடல் நினைவுக்கு வந்துருச்சு. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு ஒளிவாய் சிவபுரத்தரசே, சீரோடு ஒளிவாய் சிவபுரத்தரசே, யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து நுரைக்கேன், யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து நுரைக்கேன், வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று நீ அருள் புரியாயே என்று பாடல் பாட ரமண மகரிஷியினுடைய அம்மாவுடைய ஆவி அடங்க, அதோட ரமண மகரிஷி எல்லாரையும் நிறுத்தி வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். அப்போ எல்லாரும் என்ன சுற்றி என்ன சொல்கிறாங்க, அம்மா அவனுடைய சடலம் இங்கே இருக்கு, அது தீட்டு இல்லையா, தீட்டு கழியாம நம்ம சாப்பிட போகலாமா எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ரமண மகரிஷி சொல்றாரு, நம்ம சிவபுராணம் பாடிட்டோம், சிவபுராணம் பாடுனா தீட்டு கழிச்சிருச்சு. அப்பயே தீட்டு சிவபுராணத்துக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதுல மாணிக்கவாசருடைய ஒரே ஒரு சிவபுராணத்துக்கு எல்லாரும் பெருமக்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய இதுவரைக்கும் இந்த தெரியாது. ரமண மகரிஷி சொல்றாங்க, அந்த மகரிஷி தீட்டு கிடையாது, சிவபுராணம் பாடிட்டோம், சிவபுராணம் பாடினா தீட்டு கழிஞ்சிருச்சு, வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போய் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அப்புறம் மற்ற சடங்குகள்லாம் நடக்குது. அந்த சிவபுராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு என்ற காரணத்தினால மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை தொடங்குறார். இவர் வாத ஊரார் என்ற பெயருடையவர் தான். இவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயரை கொடுத்தவரே எம்பெருமான் தான், சிவபெருமான் தான் மாணிக்க வாசகர். ஏன் என்று சொன்னால் உன்னுடைய வாசகம், உன்னுடைய பாட்டு மாணிக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இனிமே நீ வாத ஊரான் கிடையாது, நீ மாணிக்க வாசகர் என்று சொல்ற. அமைச்சர் இருக்கப்ப அவர் பேரு வாத ஊரார். ஆமா, அதாவது அது வரைக்கும் வாத ஊரார் தான் தொடக்கத்தில் ஒரு பேரு. அரிமர்த்தன பாண்டியன் வைக்கும்போது அவனோட இருக்கும்போது வேற என்னமோ அருள்மொழி அப்படி இப்படின்னு பேர் சொல்றாங்க, அருள்மொழி வர்மன் என்று பேர்லாம் சொல்றாங்க. அதுக்கு போதுமான சான்றுகள் இல்ல. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரணமா எங்க புலவரையா சங்கரலிங்கத்தோட பேசும்போது சான்று இல்லாம பேசுறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. கருத்து வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னா எனக்கு இந்த சிவபுராணத்துல ஏற்பட்ட ஐயா இன்னைக்கு தான் நீங்க இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய அருமைக்குரிய நண்பர் வந்துட்டு நாமல புதுக்கோட்டையை சார்ந்த அலசி ராஜா கிளைமேக்ஸ் என்பவர் மேடையில பேசும்போது பொங்கல் அன்னைக்கு சொன்னார், சிஇஓ பள்ளியினுடைய தாளாளர் ஐயா. அது தரத்தில் நினைவுக்கு வருது. எப்படி வந்துட்டு பிள்ளை என்று சொன்னால் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பட்டம் சொந்தமோ, தேவர் என்று சொன்னால் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பட்டம் சொந்தமோ, அது மாதிரி புலவர் என்று சொன்னால் அது மதுரையில் இருக்கக்கூடிய எங்க புலவர் சங்கரலிங்கத்துக்கு தான் என்று சொன்னாரு. அதனால நீங்க என்னுடைய மாணவர் என்று சொன்னாலும் கூட ஆசிரியரை விட நல்ல அறிவு பெற்றவர் என்ற காரணத்தினால் உங்களை வைத்துக் கொண்டு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த செய்தியை நான் சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த சிவபுராணத்துல மொத்தம் 6 வாழ்க வரும். 6 வாழ்க வரும், 5 வெல்க வரும், 8 போற்றி வரும். 6 5 8 6 5 8னா 658. 6 5 8 அதுலயே 658 பாடல்கள் என்பதற்கு சிவபுராணத்திலே இந்த குறிப்பு. அற்புதம். இப்ப நான் சொல்றேன் சரியானு மட்டும் பாருங்க. சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க,
ஆகவமாகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆராய்ச்சா ஆராய்ச்சி வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்குகந்தன் பெய்களில் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குயுவார் புல்வோங்கும் கோன்கல்கள் வெல்க, சிறங்குயுவார் மேலோங்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்காச்சா? ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நிமலடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையிடம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 போற்றி வந்துருச்சா? 6, 5, 8. ஆக சிவபுராணம் மொத்தம் வருது. திருவாசகம் மொத்தம் 688 பாடல்கள் என்பதற்கு இங்க ஒரு குறிப்பு வந்துருக்கு. ஏன்னா நமக்கு மூதறிஞர் ராஜாஜி மிகப்பெரிய அறிஞர். ஆமா, ராஜகோபாலாச்சாரியார் அவர் தான் வந்துட்டு ஆமா தமிழ்நாட்டினுடைய முதல் அதாவது தமிழ்நாடு என்று சொல்வதை விட இந்திய நாடு தான் அப்போ வந்துட்டு. ஆமா, அதுக்கு முதல் கவர்னர் ஜெனரல் என்று யாருன்னு கேட்டால் வந்துட்டு மூதறிஞர் ராஜாஜி தான் சொல்லுவோம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர், விடுதலை பெற்ற நேரு அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருந்தவரும் ராஜாஜி தான். பட்டேலுக்கு பிறகு பட்டேலுடைய இடத்தை உள்துறை அமைச்சராக அலங்கரித்தவர் ராஜாஜி. அது மட்டும் இல்லாமல் ராஜாஜிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. மூதறிஞர் ராஜாஜிக்கு மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக 2 ஆண்டுகள் பணியாற்றியவர் ராஜாஜி. இந்த ராஜாஜி 1934 சேலம் கோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கிறார். ஒரு கேள்வி எனக்கு ஆச்சரியங்க. அவருடைய மூளை அமெரிக்காக்காரங்க ஏதோ ஒரு பெரிய தொகையை கொடுத்து கேட்டதாக ஒரு வரலாறு நான் படித்தேன். இருக்கலாம். அதாவது அது வந்து அவரை பெருமைப்படுத்தி சொல்வதற்கான செய்தியை தவிர அது இல்லை, அதில் உண்மை இல்லை. அவருடைய அறிவை, அவருடைய ஆற்றலை, திறனை அவரை பெருமைப்படுத்தி சொல்வதற்காக நம்மவர்கள் சொன்னதே தவிர திருமங்கலத்துல இன்னைக்கும் ராஜாஜிக்கு சிலை இருக்கு. அது யாரு சிலைன்னு பலருக்கும் தெரியாது. நம்ம பெரியார் சிலைக்கு எதிர்த்தாப்புல அந்த புது நறுக்குள்ள நுழைறீங்கல்ல, அது ராஜாஜி சிலை. நான் பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுகிறேன். பெரியாரையும் ராஜாஜியும் நேர் எதிர்க்க 2 பெரிய முரண்கள். எப்படி பாருங்க, ஒருத்தர் கடவுளே இல்லை என்று சொன்னவர், இந்த பக்கம் இன்னொருத்தர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளை வந்துட்டு அவரு ராமாயணத்தை எழுதியவர், வியாசர் விருந்து எழுதியவர், வந்து சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமனுடைய பெருமையை பேசியவர், வந்து கீதையை வந்து அவரு தன்னுடைய நமக்கு தெரிந்த அளவிலே கீதையை மொழிபெயர்த்தவர், கீதையிலே கரைந்தவர். எனக்கு என்னடா நம்ம ஊர்ல இப்படி அவர், ஏன்னா அப்ப பால்சாமி ஐயா தேவர் இருக்காரு, அவர் தான் அந்த சுந்தரா கட்சி தலைவர். சரி, பால்சாமி தேவர். சரி, அந்த பால்சாமி தேவர் தான் மாலை அணிவிப்பார். நாங்க கூட போய் நிற்போம். எங்களுக்கு என்ன தெரியும் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சுலாம் தெரியாது. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். போய் நின்று மாலையை போடுவோம், அவ்வளோதான். அவர் கும்பிட போடுவோம், எங்களுக்கு மிட்டாய் கொடுப்பாங்க. காமராஜரோடு இருந்த வேறுபாட்டின் காரணமாக காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு வேண்டாத கூட்டணியை வைத்து கூட அவருடைய நினைத்ததை சாதித்தவர் வந்து ராஜாஜி என்று சொல்லுவோம். அது அரசியலிலே பலருக்கு அவரை பற்றி ஆதரிப்பார்கள், எதிர்ப்பார்கள். அது நமக்கு தேவையில்லை. நம்மை பொறுத்தளவுல அறிவு அந்த அறிவை உலகம் பூரா விரும்பினதாக கேள்விப்பட்டேன். அவருடைய திருவாசகத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்லுங்க. 34வது ஆண்டுல 1934 சேலம், அப்ப பிரிக்கப்படாத சேலம், சரி, தொரப்பள்ளி, தருமபுரி, ஓசூர், இதெல்லாம் சேலம் மாவட்டத்தில் தான் இருந்தது. அப்ப எல்லாம் ஒன்னா இருந்தது. எப்படி மதுரை மாதிரி? ஆமா, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி எல்லாம் ஒன்றா இருந்தது. ஆமா, எல்லாம் ஒன்றா இருந்தது. சேலத்துல பெரிய கோர்ட். அந்த கோர்ட்ல வழக்கறிஞர் ராஜாஜி மதியம் சாப்பிடுவதற்காக, உணவருந்துவதற்காக ராஜாஜி அங்க இருக்கக்கூடிய அந்த சேம்பர்னு சொல்லுவோமே, அந்த அறையில வந்து உட்காருவார். வழக்கறிஞர் அறையில வந்து உட்காருவார். அந்த அறையில் உட்காந்து சாப்பிடுவார். அவருக்கு எதிர்த்தாப்புல இவர் அப்பப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவரும் அந்த அறையில வந்து உட்கார்ந்து அவரும் சாப்பிடுவதற்காக இங்கே வருவார். வந்து
2 பேரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாட்டாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இருந்த காலங்கள் அப்படி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து கிருஷ்ணய்யர்னு பேர். அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவருக்கு பேர் கிருஷ்ணய்யர்னு பேரு. இது 1934 நடந்து 1934 நடந்து 1954 ராஜாஜி பதிவு செய்யறாரு. நீங்க 34 பிறந்தீங்க இல்ல? அதெல்லாம் படிச்சது தானே. நீங்க 34 பிறக்க வாய்ப்பு இல்லை. இல்ல அவர் ராஜாஜி அவரு அந்த 34 நடந்த சம்பவத்தை ராஜாஜி 1954 பதிவு செய்யறாரு. அவருடைய பதிவின் மூலமாகத்தான் தெரியாது. ஏன்னா வரலாறு ஒவ்வொருத்தருடைய வரலாறும் நம்ம அணுகி பார்க்கல. எனக்கு நீங்க 77 ஒரு சின்ன கணக்கு, தப்பான கணக்கு தான் போட்டேன். திடீர்னு கணக்கு என்னடா அது, ஐயாவுக்கு இந்த வயசு அந்த வயசுன்னு சொன்னாரு. ஏன்னா இவர் வயசாம புதுச்சேரியில் ஓடி போய் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே போய் ஒரு 3 தங்கப்பதக்கத்தை வாங்குறாரு. 77 வயசு. 77 வயசுன்றது யாருக்கும் தெரியாது. எனக்கு 77 நம்புறாரு ஒருத்தர். 77னா அது இது நான் பிறக்கிறதுக்கு முந்தி நடந்த சம்பவம். வரலாற்று மூலமா சொல்லுங்க. ராஜாஜி அப்பவே வந்துட்டு மனைவி இழந்தவர். ஆமா ஆமா ஆமா. இளம் வயதிலே மனைவி இழந்தா கூட மறுமணம் செய்து கொள்ளாத ஒரு ராஜாஜி. ஆமா. ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு பெண்ணோடு ஒரு முறைதான் வாழ வேண்டுமே தவிர பலதார மனத்தை அவர் வெறுத்தவர். ஆனால் அவரிடம் அடுத்து மறுமணம் செய்து கொள்வதற்காக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் போய் கேட்கும்போது அவரே அதற்கு வந்து சட்டத்தின் மூலமாக சில வழிவகைகளை அவர் செய்து கொடுக்கிறார். அது வேற சம்பவம். ஆனால் தன்னை பொறுத்தளவிலே மிக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்தவர் மூதறிஞர் ராஜகோபால் ஆச்சாரியார் என்ற மிகப்பெரிய அறிஞர். அவர் தயிர் சாதம் அவராக சமைச்சது, அவரே சமைச்ச கொண்டு தயிர் சாதம் ஒரு மாவடு ஊறுகாய் இதை கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரார். எதிர்த்தாப்பில் அந்த சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யரும் சாப்பிட அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவர் உட்கார். அந்த கிருஷ்ணய்யர் சாப்பிட உட்காரும்போது அவர் அந்த சாப்பாட்டை திறந்து அப்படியே சாப்பாட்டை வச்சுக்கிட்டு ஐயர் இல்லையா ஒரு பாட்டு அவர் சொல்கிறார். அந்த பாட்டு அப்படி பாடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை ராஜாஜி கவனிக்கிறார். வந்துட்டு ராஜாஜி கவனிச்சுட்டு இவர் என்னமோ பாட்டு சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தவர் வந்துட்டு ஒன்று இதுவரைக்கும் பேசாத ராஜாஜி கிருஷ்ணய்யர்கிட்ட, ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணுறவர் அவர், பேசாத ராஜாஜி சொல்கிறாரு, கிருஷ்ணய்யர் நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்களே அது என்ன பாட்டுன்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணய்யர் சொல்கிறாரு, இது திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு, அந்த திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அப்படியா, அது என்ன பாட்டுன்னு அப்போ கிருஷ்ணய்யர் பாடி காட்டாரு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையால் தலங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழங்குகின்றேன் அடியேன் அருளாய் உன் அடைக்கலமேன். இது அடைக்கல பத்தில் இருக்கக்கூடிய கடைசி நிறைவான பாட்டு. ஆமாம், 24ஆம் தலைப்பு அடைக்கல பத்தில் இருக்கக்கூடிய கடைசி பாட்டு. ஒன்று இது எங்கே இருக்குன்னு ராஜாஜி கிருஷ்ணய்யரை பார்த்து கேட்க. அது வரைக்கும் ராஜாஜிக்கு திருவாசகம் தெரியாது. இப்போ நம்மள எத்தனை பேர் MA BA எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் திருவாசகம் என்னன்னு தெரியாமல் அவங்க பட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இவர் நிறையா படிச்சிருந்தாரே தவிர திருவாசகம். அப்படியா, திருவாசகமா, எனக்கு ஒரு திருவாசக புஸ்தகம் தருவீங்களான்னு கேட்குறேன். பேசாத ராஜாஜி பெரிய அறிஞர், பெரிய அந்த மாவட்டத்துக்கே பெரிய வக்கீல், சுதந்திர போராட்ட வீரர் கேட்குறாரு. அவர் கையில் இருந்த திருவாசகத்துக்கு இவர்கிட்ட கொடுக்க. அப்போ நல்ல வேலையா அதுக்கு அடுத்த வருஷம் 1934 கடைசி 35 தொடக்கத்தில் ராஜாஜி தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க, சேலம் சிறைச்சாலையில் போடுறாங்க. அவர் ஒரு ஒத்துழையாமை மறுப்பில் கலந்துக்கிட்ட காரணத்தினால, சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்ட காரணத்தினால ஒரு வருஷம் ராஜாஜி சிறைச்சாலையில் இந்த திருவாசகத்தை அப்படி முழுக்க படிக்கிறாரு. சந்தேகம் வரும்போதெல்லாம் திருவிக்காட்டை கேட்டு தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறார். ஒன்றை கேட்குறாரு தமிழ் தென்றலோட அவருக்கு தெளிவுபடுத்திக்கிறார். இப்படி காலம் கடந்து முடிஞ்சு போகுது. 1954ஆம் ஆண்டு வரும்போது நம்ம தர்மபுரம் ஆதீனத்திலேருந்து திருவாசகத்துக்கு ஒரு பதிப்பு போடுறாங்க, புதுசாக. அந்த பதிப்பு போட்டு ஆதீனம் அது குறை எழுதுறது மாதிரி ஒரு பதிப்பு போடுறாங்க. அந்த பதிப்புக்கு அப்போ ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர். தமிழ்நாடுன்னா கிடையாது, தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம்,
கர்நாடகம் எல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வட்டம். அது வந்துட்டு தென் மாநிலங்கள் அது முழுக்க தென் மாநிலம். ஆமாம். இப்போ ராஜாஜி சொல்கிறாரு, இந்த நூலுக்கு உரை எழுத என்று கேட்டிருக்கீங்க. திருவாசகம் என்னுடைய உயிர் நூல், என்னுடைய உணர்வு நூல். இந்த திருவாசகத்துக்கு சர்மபுரம் ஆதீனம் இந்த திருவாசகத்தை வெளியிட, அவர் அதற்கு உரை எழுதிட, அதற்கு முன்னுரை எழுதக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. இந்த திருவாசகத்தை நான் சிறைச்சாலையிலே இருந்து திருவிக்காவிடம் இருந்து கேட்டு கற்றுக்கொண்டேன். இந்த திருவாசகத்தை எனக்கு முதல் அறிமுகப்படுத்தியவர் கிருஷ்ணய்யர் என்ற சப் இன்ஸ்பெக்டர். இந்த திருவாசகத்து ஒரு பதிப்பு வெளியே வரும் என்று சொன்னால் நான் மிகவும் மகிழ்கின்றேன். இதற்கு உரை எழுதக்கூடிய அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை, மன்னிக்கவும் என்று குறிப்பிட்ட வரலாறு இன்றும் இருக்கிறது. மூதறிஞர் ராஜாஜி அவர்களே திருவாசகத்திற்கு என்னால் உரை எழுத முடியாது என்று சொன்னால் யார்? சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர். யார்? வியாசர் விருந்து எழுதியவர். யார்? இன்னும் சொல்லப்போ அவருடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். வந்துட்டு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாட்டை கொடுத்தவர். அவர் எழுதின பாடல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய அறிஞர்கள் மதித்த இந்த திருவாசகத்தை பன்னெடுங்காலம் பேச வேண்டிய காலங்கள் இருப்பதால் அதற்குரிய வாய்ப்பையும் வசதியையும் புலவர் தமிழ்ச்செம்மல் எனக்கு தருவார் என்ற காரணத்தினால் இத்தோடு இதை இன்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னையும் ஒரு பொருளாக்கி இருஞ்சுடர் ஏற்றி வைத்த மன்னனுக்கு அருளைவாறு யார் தருவார் அச்சோவே என்று சொன்னது மாதிரி திருவாசகத்தில் சொன்னதை என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்சிகவை ஏற்றி வைத்த, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிகவை ஏற்றி வைத்த அம்மையனுக்கு அருளியவாறு யார் தருவார் அச்சோவே என்ற அச்சோப்பதியத்தினுடைய நிறைவு பாடலை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, அன்பானவர்களே, குறைவான பகுதியை நிறைவாக சொல்லி எங்களது ஐயா மேனாள் செந்தமிழ் கல்லூரியுடைய முதல்வர் நம்மெல்லாம் விரும்பும் வண்ணம் திருவாசகத்தை தெரியாத பல்வேறு தகவல்களை நம்மை அறிய செய்திருக்கிறார். இதை நாம் பலமுறை கொண்டு வர காத்திருக்கிறோம். இன்று நாம் பெற்றதோ அதிகம், இனி பெற இருப்பதும் பல செய்திகள். இந்த அருமையான காலத்தை தந்து மகிழ்ந்த எங்கள் ஐயா மேனாள் முதல்வர் செந்தமிழ் கல்லூரி தந்த தங்கம். இனி விரைவில் அவர் 5 நூல்கள் படைத்திருக்கிறார். அந்த 5 நூல்களையும் வெளியிட காத்திருக்கிறோம். அதற்கான காலமும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ்ந்து பெருமை சேர்க்க அவர் இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டி மகிழ்கிறோம். வாழ்க பல்லாண்டு. திருவாசகத்தினுடைய புகழை உலகைய செய்த நீங்கள் எல்லோரும் எப்போதும் திருவாசகம் வாசியுங்கள், திருவாசகம் முற்றோதல்கள் செய்யுங்கள், இல்லத்திலே திருவாசகத்தை வாங்கி படியுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. எங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனல் உங்களை வழங்குகிறது. திரு மோகன் வாழ்த்துகிறார். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். Jellicate Dhotis and Shirts from the House of Plateau.